இந்த நடந்த தேர்தல் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பயபக்திக்கும் வெற்றி ஆகணுமா? அப்படி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்றால் வராகி தாயே மறு தேர்தலை உத்தரவிடுமா தாயே? குறுகிய வழியில ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை பழிவாங்கணுன்ற எண்ணம் பணபல உள்ளவனும் ஜாதி பல உள்ளவனும் செல்வாக்கு உள்ளவனும் இந்த நாட்டை அழிச்சிடுவான். இந்த நாடு 1947 காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு. இந்த நாட்டில் இந்திய மக்கள் எல்லா மதத்தினரும் ஆனந்தமாக வாழ வேண்டும். ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து தொழிலதிபர் வரை சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்தோடு அவனுக்கு தீர்ப்பு கிடைக்கணும். அப்பதான் இந்த பூமியில் வாழ்வதற்கு உண்டான நிலைப்பாடு. எனக்கு இன்று மாலை 5 மணிக்குள் வராகி தாயே, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நான் இந்த இடத்தில் 9 முதலமைச்சர் உருவாக்கியவன். நான் 5 கவர்னர்கள் வழிபட்ட பீடம், 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்ம ராவ் குடும்பத்தார் வழிபட்ட பீடம், பல மத்திய மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்ட பீடம், பல IAS IPS பல சீஃப் செக்ரட்டரி DGP கலந்து கொண்ட பீடம், பல இந்தியாவினுடைய சந்திராசாமியிலிருந்து பாலகங்காதர சாமியிலிருந்து மதுரை ஆதீனத்திலிருந்து தென்னிந்தியா அனைத்து மடாதிபதிகளும், இந்தியாவினுடைய குஜராத் உத்தரப்பிரதேச மடாதிபதிகள் கலந்து கொண்ட பீடம். இந்த பீடத்தில் உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. ஒவ்வொருவனும் கடுமையாக உழைத்து இந்த தேர்தல் நின்றிருக்கிறான். அவனுக்கு பலம் இல்லை என்றால் மறு தேர்தல் நடத்த உத்தரவிடுங்கள். ஒருவனை அழிப்பதற்காக குறுகிய வழியில் ஆட்சி அமைக்க விட்டால் அப்பொழுது தெய்வம் எதற்கு, கோயில் எதற்கு, பூஜை எதற்கு, தானம் தர்மம் எதற்கு? அப்ப சர்வசாமா ஒரு மனுஷனை அழிச்சிட்டு போயிடுவானே, அப்ப அவனுக்கு பாதுகாப்பு எப்படி? நான் வராகி, நீ அசுரனை அழைத்து வந்தவள். தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். சத்தியம் ஜெயிக்க வேண்டும். புதுச்சேரியில் என்கிட்ட இங்க ரங்கசாமி வரப்போது XMLA வந்தார். 40 ஆண்டு காலத்துக்கு முன்பு MLA உருவாக்கப்பட்டார். 2 முறை அமைச்சராக இங்கு உருவாக்கப்பட்டார். 3 முறை முதலமைச்சராக உருவாக்கப்பட்டார். 2வது முறை தான் நவலிங்க நவசக்தி கோயிலை கட்டி கொடுத்தார். 4வது முறை பத்ரகாளி அம்மன் சாட்சாய், இந்த வராகி அம்மன் சாட்சாய், பஞ்சபத சாட்சாய் 4வது முறை மே 7 இந்த தேதியில் தான் நான் நாள் வைத்து கொடுத்த தேதியில் பதவி ஏற்றார். ஆனால் நான் வைத்து கொடுத்த டைம் 9:10. ஆனால் அவர் மாற்றி 1 to 3 என்று மாற்றினார். எப்படியோ ஒன்று. 4வது முறை இன்றைக்கு 7 மே 7 எந்த குறை இல்லாமல் முடிச்சுட்டேன். ஆனால் 6 மாசமா 5வது முறை முதலமைச்சராக வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதற்காக வெற்றியும் பெற்றேன். ஆனால் அவர் இங்கே வந்து உன்னை பார்க்கணும்னு எண்ணம் இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் எனக்கு 47 வருஷம் அன்புக்குரிய நண்பர், ஒரு சுவாமிகள், ஒரு சித்தராக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் மனதில் என்னவோ அதுவே அவருக்கே பொருந்தும். என்னை பொறுத்தும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் துணையாக இருப்பேன். தவறு செய்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது வராகி அம்மிடத்தில் நான் வைக்கும் வேண்டுதல். சத்தியம், சத்தியம், சத்தியம்.